காலை வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு இன்றைக்கு வரைக்கும் அனைவரும் ஆர்எஸ் பாரதி ஐயா அவர்களும் பல முறை ப்ரெஸ் மீட்டிங்கில் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார். இது தேவையற்றது, முடிந்த ஒரு கதை. இது வரலாற்றிலே மீண்டும் தொடரக்கூடிய ஒரு கதை. கள்ளச்சாராயம் அருந்துபவர்கள் நிச்சயம் மரணித்தவர்கள் என்ற உணர்வை, மரணம் வரும் என்ற உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்தினால் மட்டும் போதும். அது மட்டுமின்றி ஒரு தொகுதியில் இந்த மாதிரி ஒரு 20க்கும் மேற்பட்டவர் 50க்கும் மேற்பட்டவர் ஒருவரேனும் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தால் அங்கே அன்றைக்கு விற்கப்பட்டவர்கள் ஒரு ஆண்டுக்குள் விற்பனை செய்தவர்கள் யார் யார் என்று கண்டித்து அறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒழிய 10 ஆண்டுகளுக்கு முன்பாக சாராய வியாபாரியாக இருந்தவர்களை சுமார் 100 பேரை 700 பேரை கைது செய்வதனால் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டாக இருக்கும். எனவே பழைய குற்றவாளிகள் திருந்தி வேறு தொழில் செய்திருக்கும் போது அவர்களும் சாராய வியாபாரி என்று கைது செய்யப்பட்டு இருப்பவர்களை கண்டறிந்து உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அது மட்டுமன்றி அவர்கள் எவ்வளவு காலத்திற்கு முன்பாக இந்த செயலை செய்து வந்தார்கள், இப்போது என்ன செய்து கொள்வார்கள் என்ற அடிப்படையில் தான் கைது செய்யப்பட வேண்டுமே ஒழிய ஒரு மாநில அரசு ஒரு குற்றம் நடக்கும் இடத்தில் 100 பேரை கைது செய்தால் அப்படி என்றால் 100 பேரும் அங்கு குற்றவாளிகள் என்பதற்காக தான் அது ஆதாரமாக விடுகிறது என்பது எனது கருத்து. எனவே குற்றவாளிகள் சாராயம் வியாபாரம் மெத்தலான் கலந்த சாராயத்தை விற்றவர்கள் அந்த பகுதியில் அந்த ஒரு மாதத்துக்குள் யார் யார் என்பதை அவர்களை கைது செய்தால் போதும் என்பது என் கருத்து. அடுத்து நலத்திட்ட பணிகளில் நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசு செய்யக்கூடிய வேலை. நான் என்னுடைய கருத்தாக வெளியிடப்படுவது ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதியார் பாடலுக்கு ஏற்ப உலகத்தில் இந்தியாவை பொறுத்தவரையில் ஜாதிகளே இல்லை, இடஒதுக்கீடே தேவையில்லை. கல்வி தரத்தின் அடிப்படையிலே வேலை வாய்ப்பு வழங்குங்கள், அது போதும். இந்த நீட் தேர்வை நிச்சயமாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது தான் உண்மை. ஏனென்றால் இப்போது மத்திய அரசு எவ்வளவுதான் போராடினாலும் அதை நிற்கவில்லை. ஆனால் ஊழல் பேச்சாளிகள் அதனால் பல கோடிகள் சம்பாதித்து இன்றைக்கு நீதிமன்றத்திலே சிக்கியிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நம் மருத்துவர்கள் முற்காலத்திலிருந்து இதுவரையில் நீட் தேர்வு எழுதிதான் பாஸ் செய்யவில்லை. அனைவரும் MBBS அந்தந்த மாநில அரசுகள் கல்வி திட்டங்களை குறித்தும் மத்திய அரசின் கல்வி திட்டத்தை குறித்தும் ஆராய்ந்து நீட் தேர்வு ரத்து செய்து மாணவ மாணவிகளுக்கு இப்போது அந்த நீட் தேர்வில் வழங்கப்பட்டுள்ள கருணை அடிப்படையின் மதிப்பெண்கள் பறிபோய் எத்தனை மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் சார்பாக நான் மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். எனவே தயவு கூர்ந்து இனி ஒரு காலங்களில் எந்த காலத்துக்கொண்டும் இந்த ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி செய்யக்கூடாது என்பது எனது கருத்து என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமின்றி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கட்சி ஆட்சியை அமைத்து 2.5 ஆண்டுகளாகி இருக்கிறது. இந்த சாலை ஓரங்கள் இருக்கக்கூடிய கால்வாய்கள் வேலூரை சேர்ந்தவன் நான், வேலூர் மாவட்டத்திற்கு சார்களை நேற்று தான் அந்த பேலஸ்கேபு பச்சைப்பாஸ் ரோடு காட்பாடி டு வேலூர் ரோடிலே ஜேசிபி மாநகராட்சி ஜேசிபி இயந்திரம் வேலை செய்தது. நான் சென்ற வாரம் பதிவிட்டேன் அண்ணன் துரைமுருகனின் செயல்பாடுகள் குறித்து. அவருடைய பொதுப்பணித்துறை முடங்கிவிட்டது என்று. அதற்கு உதாரணம் என்னவோ தெரியவில்லை, நேற்றிலிருந்து ஒழுங்காக நடக்கிறது. இதையே பின்பற்றி வேலூரில் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய கால்வாய்கள் அகலப்படுத்தி கட்டுமான வியாபார ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள சாலை மற்றும் கால்வாய்களை நீக்கி பெரிய கால்வாயாக நீர் வகிறது மழை காலங்களிலே நீர் சென்று வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இதுவை செய்தால் மக்கள் நிச்சயம் அடுத்த வரப்போகின்ற சட்டமன்ற தொகுதியில் 234க்கு 234 என்ற இதை MLA தொகுதிகளை நீங்கள் பெறுவீர்கள் என்பது எனது பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.